நம்முடைய இந்த நோய்க்கெல்லாம் காரணம் எடுத்தீங்கன்னா ஒண்ணு உணவு. முதல் காரணம் உணவு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல். என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் தான் இதுக்கு புற்றுநோய்கள்லாம் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சூழல். சூழலில் நாம் ஏற்படுத்திய மாசுக்கள். சூழலில் நாம் மட்டும் நல்லா மகிழ்வா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிமா, மனிதனை மையப்படுத்திய உலகாக மாறி. நான் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் ரொம்ப அழகான சட்டை போடணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம சிதைத்து கொண்டே வரோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு கோவிட். நம்ம எல்லாரும் கோவிடை வந்து அது சீனாக்காரன் ஏதோ ரிசர்ச் பண்ணா அவன் பண்ணதுல அது தப்பிருச்சு, இது பயோவார், பயாலஜிக்கல், இப்படி பல ஊகங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா உண்மையில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி மிக அதிக அளவுல வைத்திருந்தது வைரஸ் தான். இந்த பூமியே வைரஸ், பூமி முழுக்க வைரஸ் தான். நாம கடைசியா வந்து சேர்ந்த உயிரினம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்களுக்கான இடமே நம்ம கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்க்கையே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய பேட்டை ரவுடிப்பாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சுட்டு இதெல்லாம் அஞ்சு போ, இதெல்லாம் நான் என் மச்சனா இவங்களா தான் இருக்கணும், இதெல்லாம் காலி பண்ணு. அந்த மனநிலையில தான் நம்ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் விரட்டிட்டு நாம மட்டும் வாழணும்னு நினைத்ததனுடைய விளைவு தான் கோவிட் வந்து சேர்ந்துச்சு. அந்த கோவிட் வந்தப்பதான் ஒரு வார்த்தையை உலகமே சொல்லிச்சு, ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா, ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குதா, ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய மூச்சு நல்லா 20 தடவை நிமிஷத்துக்கு ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய ஈரல் சரியா வேலை செய்தா, என் சிறுநீரகம் சரியா கழிவுகளை இருக்குதா, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஏய், உனக்கு இதயம் கரெக்டா துடிக்கலாம், மூச்சு கரெக்டா இருக்கலாம், சிறுநீரகம் சரியா இருக்கலாம், அப்படின்னா மட்டும் உனக்கு ஆரோக்கியம் வந்துடாது. இவையெல்லாம் சரியா இருந்தா கூட நீ நின்றுட்டு இருக்கிற பூமியில மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்முழு சௌக்கியமா இருக்கா? அந்த மண்ணோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறதே, அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கின்றனவா? இந்த பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கா? அந்த பூ வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட வருகிற தேன் சிட்டோ பட்டாம்பூச்சியோ அவை நலமாக இருக்கிறதா? இந்த பக்கம் ஒகேனக்கல் ஆற்றுக்குள்ள போகக்கூடிய மீன் நலமா இருக்கா? வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கா? இவங்க எல்லாம் நலமா இருந்தா நீயும் நானும் நலமா இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த். அதை கோவிட் தான் சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு, அப்பப்பா இனிமேல் எல்லாத்தையும் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா பார்க்கக்கூடாது, மனிதனை மையப்படுத்தக்கூடாது, இவை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணுங்கிற சூழலியல் புரிதல் அப்போதுதான் நமக்கு தெரிஞ்சு. சூழலியலுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்க ஊர் பக்கத்துல இருக்க குளத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்கேயும் மரங்களை வந்து நாம இடத்திடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம்.